என்ஜாயி என்ஜாமி பாடல் யாருக்கு உரிமை என்பதில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுக்கும் பாடகர் அறிவுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. 5 ஆண்டுகளாக நீடிக்கும் பாடல் உரிமை விவகாரத்தில் நடப்பது என்ன? என்ஜாய் என்ஜாமி பாடல் யாருக்கு சொந்தம்? இசையமைத்த சந்தோஷ் நாராயணனுக்கா, இல்லை வரி எழுதி பாட்டு பாடிய அறிவுக்கா? 5 வருடங்களாக நீடிக்கும் என்ஜாமி பாடல் விவகாரத்தில் சர்ச்சைக்கு யார்தான் முடிவு கட்டுவார்? இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து திருக்குறள் அறிவு மற்றும் பாடகி தி பாடிய என்ஜாய் என்ஜாமி பாடல் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியாகி ஹிட் அடித்தது. பாடல் வெளியான காலம் முதலே காப்புரிமை பணப்பகிர்வு தொடர்பான பிரச்சனை நீடித்து வரும் சூழலில் பாடலாசிரியர் அறிவு தனது என்ஜாய் படைப்பிற்காக தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை என பலமுறை வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது பாடல் வெளியாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் மீண்டும் ஆதங்கம் தெரிவித்த பாடகர் அறிவு, கலாச்சார வரலாறு அடிப்படையில் என்ஜாமி பாடலை எழுதி பாடி முதன்மை மட்டும் அமைத்து நடித்தேன், ஆனால் தன்னை ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் என்றே குறிப்பிட்டனர். பாடலில் ராயல்டி மற்றும் உரிமைகள் பாடலை உருவாக்கிய மற்றும் கலைஞரிடம் இருக்கும் நிலையில் தனக்கு இதுவரை எந்த ஊதியமோ அல்லது உரிமையோ வழங்கப்படவில்லை என கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், பாடலின் கருப்பொருள் இயக்குனர் மணிகண்டனுடையது, மெட்டுக்கடை மகள் தி மற்றும் தன்னால் உருவாக்கப்பட்டது என்றும், பாடலை தயாரித்து அதனை மெட்டுக்கடையும் உருவாக்கியது நான் தான், அறிவு வரிகளை மட்டும் எழுதி பாடியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாடகர் அறிவின் சட்டப்பூர்வமான வாதங்களும் தவறானவை என்றும், எந்த ஊடகத்தில் வேண்டுமானாலும் ஆதாரங்களுடன் தன்னுடன் விவாதிக்க தயாரா என்றும் அறிவுக்கு சவால் விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த அறிவு, இந்த பிரச்சனையை சமூக வலைதளங்களில் விவாதிக்க விரும்பவில்லை என்றும், சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் என்ஜாய் பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் தீர்க்க பலமுறை முயற்சி செய்ததாகவும், ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை என்றும் அறிவு கூறியுள்ளார். இதனால் என்ஜாய் என்ஜாமி பாடல் யாருக்கு சொந்தம் என்பதில் மீண்டும் சர்ச்சை வெடித்திருப்பது இசை உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.